ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைம்பரை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம ஒவ்வொரு லக்னத்திலையும் நின்ற கிரகங்கள் பயன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானை பார்க்க போகிறோம். பட் லக்னத்தில் சுக்கிரன் அந்த கிரகம் நின்றால் என்ன பலன், என்ன மாதிரி வாழ்க்கையை தரும். இதில் நான் சொல்ல போகிற இந்த கருத்து எல்லா 12 லக்னத்துக்கும் சூட் ஆகும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனி மேசம் இருந்து மீனம் வரைக்கும் ஆல்ரெடி லக்னத்தின் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. அதோட செட் ஆஃப் வீடியோஸையும் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். தனிப்பட்ட முறையில் மேசமா ரிஷபம் அந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ அதில் பார்த்துக்கோங்க. இது லக்னத்தில் நின்ற கிரகத்தின் பயன் மட்டும் பேசுகிறோம். இப்போ லக்னம் இருக்கும், அந்த லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பயன், புதன் இருந்தால் என்ன பயன் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது. அப்போ சுக்கிரன் நமக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகுது அப்படின்னு 12 லக்னத்துக்கும் இது சூட் ஆகும். ஒரு சில ஜாதகத்தை லான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இது இங்கே ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். ஜாதக நோட்டில் ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இல்லை அம்ச கட்டம் இருக்கும். ராசி கட்டம், அம்ச கட்டம். அதில் நீங்கள் ராசி கட்டத்தை தான் பார்க்கணும். அதில் தான் நமக்கு நம்ம ராசி கட்டத்துக்கு உண்டான பலன்கள் இங்கே சூட் ஆகும். ஒரு சிலர் இங்கிலீஷில் இருக்கிறவங்க அசெண்டன்ட் போட்டிருப்பாங்க, இல்லை ரோமன் லெட்டர் 1 போட்டிருப்பாங்க, லேகன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஜாதகத்தில் இருக்கும். எதாக இருந்தாலும் மீனிங் ஒன்று தான். இப்போ லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், சுகவாசி, சுகம் கிடைக்கக்கூடிய உண்டு. ஒரு பொண்ணு ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருக்குன்னா அவங்க அப்பாட்ட சொல்லுவோம், உங்கள் பொண்ணுக்காகவே நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க போங்க அப்படிம்போம். ஏன்னா அந்த பெண் அனுபவிக்கும் திறன் கொண்டவள், சொகுசு அனுபவிக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி சுகவாசி அப்படிமோ. நல்ல ஆடை உடுத்துவார். பொதுவாகவே இவங்க ட்ரெஸ்ஸே இவங்களுக்கு மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். சுக்கிரன ஆடைக்கு நல்லாயிருக்கும். இவங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அட்ராக்ஷனாக இருக்கும். இவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் அமையும். அதனால் ஆடை அணிகலன்கள்லாம் இவங்களுக்கு கச்சிதமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது பார்த்தாலே ஒரு நீட்டாக இருப்பாங்க. ஒரு நீட்டாகவே ஒரு கவர்ச்சிகரமாக இருப்பார். நல்லா கவர்ச்சி, ஒரு அட்ராக்ஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அழகாக தெரிவாங்க. சின்ன சின்ன கல்யாண வீடியோஸ் ஃபோட்டோஸும் அழகாக வரும். பொதுவாகவே ஃபோட்டோ கவர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க வீடியோ பாருங்கள். அவர் வச்சுக்கிற கேமரா ஹை ரெசல்யூஷன், நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கும். அதிக செல்ஃபி எடுக்கக்கூடிய ஆட்கள், அதிகமாக செல்ஃபி எடுக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தான் வருவாங்க. அந்த மாதிரி அமைப்பு. கூட பிறந்த, பொதுவாகவே கூட பிறந்த ஒரு சகோதரி வந்துடுது. அப்புறம் அத்தை சம்மந்தப்பட்ட உறவும் வருது. 3-11ஆம் பாவத்தை வச்சு உறுதிப்படுத்தினா கூட பொதுவாக லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஒரு பெண் குழந்தைகள் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லிடுவோம். நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவங்களோட மரியாதைக்காக கொஞ்சம் வம்பு விழுப்பாங்களே தவிர புரிஞ்சுக்காமல் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள். அவங்க கொஞ்சம் சொகுசுக்காக கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. பொதுவாக லக்னத்தில் சுக்கிரன் இருந்து 2ஆம் இடம், சந்திரன் இந்த போன்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் தீய அமைப்பு இருந்தால் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வந்துடும். சுக்கிரனாலே கண் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண் சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். அதாவது இவங்க வீட்டில் இந்த பார்க்குறவங்க வீடியோவில் பாருங்களேன், வீட்டில் கண்ணை மூடுற மாதிரி ஒரு சிலையோ ஒரு ஃபோட்டோவோ இருக்கும். ஒரு புத்தர் கண்ணை மூடின மாதிரி, சிவன் கண்ணை மூடி இருக்கிற மாதிரி, ஏதோ அது மாதிரி அமைப்பு இவங்களுக்கு வந்துடுது. ஒரு ஃபோட்டோ, வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ அந்த மாதிரி கண்ணை மூடி தியானம் செய்வது போலவோ, இல்லை நார்மலாக கண்ணை மூடி இருக்கிற மாதிரியோ, இல்லை ஒரு கண்ணை மூடி ஒரு கண் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துடுது. நீங்கள் இருந்தால் கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்த எல்லா விஷயத்துலையும் சூட் ஆகுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். கிஃப்டாக கொடுத்தா கூட அப்படி தான் கொடுப்பாங்க. சரி, அடுத்து இவங்களுக்கு என்ன சொல்லுவோம், சிறு வயதிலே வருமானம், சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்ட வருமானம் உண்டு. அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட ஷார்ட் டேர்ம் இன்கம்மு, சின்னதாக இன்கம் எடுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்ட் டைமாக ஒரு இன்கம் வர்றதுக்கு உண்டான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கோங்க. பொருளாதாரத்துக்கு நல்ல அமைப்பு வரும். சரி, இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னோம். ஒரு சில இருக்க நெகட்டிவும் சொல்லணும் இல்லையா. அதான ஜோதிடர்கள் சிறுநீரகம் சம்மந்தப்பட்டதை கவனமாக இருக்கணும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு அந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கவனமாக இருக்கணும்.
அதனால் தண்ணி அதிகமாக குடிங்க. கல்லடைப்பு வந்தது, கிட்னி சம்மந்தப்பட்டது இருக்குது, கிட்னியில் யூரியா போகுது, இதே சுக்கிரனும் இருந்து புதனும் இருந்தால் அந்த அமைப்பு வந்துடும். இவங்க அதிகமாக கேளிக்கை, சினிமா, கேளிக்கை, பார்க்குக்கு போகிறது, ஒரு மால் சம்மந்தப்பட்டதுக்கு போகிறது, மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக ஆர்வமாக இருக்கும். சென்ட்டே வகையாக வச்சுருப்பாங்க, மேக்கப் கிட்ஸே நிறையா இருக்கும். இது பெண்களுக்கு அதிகமாகும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துடும். இவங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட உணர்வு, அது சம்மந்தப்பட்ட படங்கள் அதிகமாக வரும். இவங்ககிட்ட லவ் சம்மந்தப்பட்ட ஐடியா நிறைய பேர் கேட்பாங்க. இவங்களுக்கே காதல் இருக்கும். அதாவது காதல்னால் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், மனைவியை கூட காதலிக்கலாம், குடும்பத்தில் சண்டை ஒன்றுபடுத்தக்கூடாது இல்லையா. காதல் சம்மந்தப்பட்ட உணர்வு இருக்கும். பொதுவாக ஆடு மாடு வளர்த்த குடும்பம், பூர்வீகத்தை ஆடு மாடு வச்சுருந்தோம், ஆடு மாடுலாம் இருந்தது, வீட்டு பக்கத்துலேயே ஆடு மாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இவங்க வீட்டு பக்கத்தில் போய் ஒரு வண்டி நின்றுட்டே இருக்கும், ஒரு காரோ ஒரு மாட்டு வண்டி, இல்லைன்னா வீட்டு பின்னாடி தான், பஸ் ஸ்டாப்பே எங்கள் வீட்டு பின்னாடி தாங்கம்பாங்க. இவங்களுக்கும் வீட்டு அருகிலும் ஒரு வண்டி வாகனம் நின்று கொண்டே இருக்கும். இவங்க பிறந்தவொடனே குடும்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு ஒரு அமைப்பான தான். இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க வீடு பார்த்திங்க, எங்கள் வீட்டுக்கு கீழே தான் கடை இருக்குது, துணிக்கடை எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, ஏடிஎம்மே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், வீட்டுக்கு பின்னாடி தான் ஐ ஹாஸ்பிட்டலு, கைனகாலஜி ஹாஸ்பிட்டலு, அதாவது மருத்துவம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட டக்குன்னு சொல்ல இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடு குறைவாக உள்ள அமைப்பு அப்படின்னு சொல்லுவான். சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் பொருளாதாரம் ரோலிங் ஆகிட்டே இருக்கும். இவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு மாதிரி அடிக்கடி தற்செயலாக கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் எப்போ, வீடு கொஞ்சம் மாற்றிருக்கலாமே, வண்டி கொஞ்சம் மாற்றலாமே, இந்த மாதிரி அவங்க தானாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிட்றேன். இவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா சொந்தம் சம்மந்தப்பட்டதற்கு உறவு முறைக்காக அதிகமாக அந்யூன்யம், இந்த மாதிரி உறவு முறைக்காக போராடக்கூடிய பேசக்கூடிய நபராக இருப்பார். அது ஆனால் உறவு முறையாக பேசினா கூட இவங்களோட கிடைக்கிற கம்ஃபர்டபுள் ஜோன் உடையாத மாதிரியும் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் இவங்க கொஞ்சம் உறவு முறையை மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஆனால் விட்டும் விலகவும் மாட்டாங்க, மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உறவு முறையை மெயின்டைன் பண்ணுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா, கரெக்டாக பார்த்துக்கங்க. அடுத்து யாருக்காவது தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் டவுட் கேட்க வேண்டாம், அப்பாயின்மெண்ட் டைமில் பண்ண முடியாது. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக உங்களை ஆன்சர் பண்ணுறேன். புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. வாழ்க வளமுடன்.